குறிப்பாக இது எது சொல்ல வேண்டும், தமிழகம் முழுவதும் பல காவல் நிலையங்களிலே இதற்காக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக ஆகியனாலே தமிழகம் உள்ள எங்கெங்கெல்லாம் காவல்துறையிலே புகார் அளிக்கப்படும் அவர்கள் எல்லாம் எங்களை தொடர்பு கொண்டால் எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவின் மூலமாக அவருக்கு இலவசமாக அந்த வழக்குகளை நடத்துவோம். அது மட்டும் எங்களுடைய எண்ணம் என்பது என்னவென்றால், அவர் சொன்ன வார்த்தைகள், அதாவது ராஜாஜியுடைய காலத்தில் தான் புனிதமான ஆட்சி நடந்தது, பொற்கால ஆட்சி நடந்தது என்றும், காமராஜர் அவர்கள் முதல்வராக வந்த பிறகு லஞ்சம் பெருத்து விட்டது, ஊழல் பெருத்து விட்டது என்றும், அது மட்டுமல்ல அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கலப்படம் செய்தார்கள், கள்ளநோட்டு அடித்தார்கள் என்றெல்லாம் அவர் கூறியதை கேட்கும் பொழுது தமிழகம் கொதித்து எழுந்தார்கள். ஆனால் இன்று வரை நாம் எல்லோரும் அறிவோம், அதாவது காமராஜருடைய ஆட்சி தான் பொற்கால ஆட்சி. அத்தனை அரசியல்வாதிகளும் புதிதாக கட்சி தொடங்குபவர்களும் நாங்கள் காமராஜர் ஆட்சி தருவோம் என்று சொல்லுகிறார்கள். காமராஜ் மேலான ஆட்சி தர முடியாது என அனைவரும் தெரிஞ்ச காரணம் காமராஜ் ஆட்சி தருவோம் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகான், ஏன் நம்முடைய பெரியார் சொன்னார்கள், எனக்கு 87 வயது ஆகிறது, என்னுடைய மரண வாக்கு மூலமாக நான் சொல்கிறேன், இவரை இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் காமராஜ் ஆழவிட்டார் சேர சோழ பாண்டியர்கள் இவர்களெல்லாம் தராத மிகப்பெரிய ஒரு நல்லாட்சி தமிழகத்துக்கு தர தமிழகத்தை உயர்த்தார் என்று சொன்னார். அப்பேற்பட்டதை சொல்ல அவரை கைது செய்யாத திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி அவர் கூட தேர்தல் பரப்புரையிலே சொன்னார்கள், இது போன்று அதாவது காமராஜர் புனிதர்களை, காமராஜர் மிகப்பெரிய தலைவர்களை இழிவாக பேசிய வழக்கும் பதிவு செய்யவில்லை, அவரை கைது செய்யவில்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வரும், வந்தால் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்று உயர்வு இவரும் அதே சொல்லியிருக்கிறது. அதே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை நான் பத்திரிகை கவனத்தை கொண்டு செல்லும்.